அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கட்டிங் வீடியோ பார்த்தலாம். நேற்று நம்ம எப்படி ஒரு பர்சனை அளவெடுக்கணும், நமக்கு நம்மளே எப்படி அளவெடுக்கணும் அப்படிங்கிறத பாடி மெஷர்மெண்ட் பண்ணுறத நான் உங்களுக்கு ஒரு டயக்ராமாக போட்டு காமிச்சேன். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம அதை வச்சு கட்டிங் பார்த்துடலாம். உங்களுக்கு அதில் தான் நிறைய டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில். இல்லை சின்ன ஸ்மால் டவுட்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணிடுறேன். கமெண்ட்டில் கேட்டு என்னால் அது உங்களுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நான் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவாகவே அதை நான் உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணி போடுறேன். அதே மாதிரி நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்து நீங்கள் தச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தச்சதை ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கையும் உங்கள் ஃபோட்டோ, நீங்கள் தச்சதோட ஃபோட்டோவை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் கம்யூனிட்டி டேப்லேயும் இன்ஸ்டா ஸ்டோரிலையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம கட்டிங் பார்த்துடலாம். ரொம்ப ஈஸியானதுங்க இந்த பேண்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 4 ஃபோல்ட் பண்ண போகிறதில்ல. பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக சிங்கிளாக விரிச்சிட்டு அதை நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி, டபுள் ஃபோல்டும் நீங்கள் துணி அப்படி இருக்கிற இப்போ 2.5 மீட்டர் துணி இருக்குன்னா அது அப்படியே ஹாஃபாலாம் நீங்கள் ஃபோல்ட் பண்ண போகிறதில்ல. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை உங்களுக்கு ஹிப்போட அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா போதும். இப்படி நீங்கள் பண்ணி கட் பண்ணும் போது உங்களுக்கு நிறையா துணி மிச்சமாகும். டோட்டலாக இந்த பேண்ட்டுக்கு உங்களுக்கு 1.5லேருந்து எஸ் சைஸ், நீங்கள் எஸ்ஐ எல்ஐ எம் அந்த சைஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 1.5 மீட்டர் துணியே போதும். இல்லை நீங்கள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அப்படிங்க இருக்கும்போது 2 மீட்டர் துணி போதும். 2.5 மீட்டர் உங்களுக்கு இதுக்கு தேவைப்படாது. அந்தளவுக்கான துணியை இதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம இதில் துணியும் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும். வாங்க இப்போ நான் உங்களுக்கு 1 ஃபோல்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் சிங்கிள் பீஸை எனக்கு எவ்வளோ தேவைப்படுதோ, என்னோடய ஹிப் 10, க்ராச்சுக்கு நான் 2 எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வச்சு நான் டோட்டலாக 13 இன்ச் அளவுக்கு நான் மடிச்சிருக்கேன். தெரியுதுங்களா? 13 இன்ச் அளவுக்கு நான் மடிச்சிருக்கேன். மிச்ச துணியை அப்படியே விட்டுருக்கேன். பாருங்களே, மிச்ச சிங்கிள் பீஸ் அதை அப்படியே அங்கே விட்டுருக்கேன். இப்போ 13 இன்ச்சஸ்க்கு நான் மடிச்சிருக்கேன். நீங்களும் உங்களோட ஹிப்பு எவ்வளோ வருதோ அது கூட ஒரு 2 இன்ச்சஸ் க்ராச்சுக்கு சேர்த்திக்கோங்க. எக்ஸ்ட்ரா 1 இன்ச் சேர்த்திக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா சும்மா ஒரு ப்ரிஃபரன்ஸ்க்காக விடுறோம். திடீர்னு தேவைப்பட்டுச்சுன்னா நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற இதில் இங்கே மேலே ஃபஸ்ட்டு நம்ம 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 2 இன்ச்சஸ் எதுக்குன்னு தெரியும்ல, நம்ம எலாஸ்டிக் வைக்க போகிறோம். அந்த எலாஸ்டிக்கு 2 இன்ச்சஸ். எலாஸ்டிக்கு இங்கே நான் 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டேன். இதுலேருந்து இப்போ நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? லென்த்து நம்ம கடைசியாக மெஷர் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ ஹிப் ரவுண்ட் எவ்வளோ கிடச்சிச்சு? 10 கிடச்சிச்சு. 10 கூட நம்ம 1 இன்ச் சேர்த்த போகிறோம். 1 இன்ச் எதுக்குன்னா 9 கிடச்சிச்சு. நம்ம சீம் அலவன்ஸ், அதாவது தையலுக்காக 1 இன்ச் சேர்த்திருக்கோம். ஸோ 10, அதாவது 10 நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். நேற்று வீடியோலேயே நான் எப்படி மெஷர்மெண்ட்ஸை மெஷர் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸோட கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவில் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம 10 மார்க் பண்ணிட்டோமா? க்ராச், அது ஆசன் லென்த் இருக்குது பார்த்தீங்களா? அது நமக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா 12 வந்துச்சு. அது எப்படி நம்ம மார்க் பண்ணோம் அப்படிங்கிறதும் நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருக்கோம். இங்கே கரெக்டாக 12 வச்சுக்கலாம். ஓகேங்களா? இங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம். செக் பண்ணிக்கோங்க, இங்கேயும் 10 தான் லென்த் வருதானே, கரெக்டாக வருது. அடுத்தது க்ராச்சுக்கு க்ராச் கர்வுக்கு நம்ம இங்கே 2 இன்ச்சஸ் விடுறோம். ஓகேங்களா? 2 இன்ச்சஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு கர்வ் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் சீம் அலவன்ஸ்க்கு இது யூஸாக இருக்கும். 1.5 தான் வரும், 1 இன்ச் தான் வரும். நம்ம 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டது எதுக்காகனா நம்ம சீம் அலவன்ஸ். இங்கே ஒரு கர்வ். அவ்வளோதான். இப்போ நம்ம இதோட ஹாஃப் எதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஒரு லைன் போட போகிறோம். 12 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி கரெக்டாக 12 இன்ச்சஸில் நம்ம ஒரு லைன் போட போகிறோம். லைன் போட்டாச்சுங்களா? இதோட மிட் பாயிண்ட் என்னன்னு நம்ம இப்போ பார்க்கணும்.
12 இன்ச்சஸோட மிட் பாயிண்ட் எவ்வளோ 6. இந்த மிட் பாயிண்டில் ஒரு லைன் போட்டுருவோம், சாரி மார்க். இப்போ நம்ம லென்த்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்மளோட லென்த் எவ்வளோ 37 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம இங்கே கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 37ல் ஒரு மார்க் போட்டாச்சு. இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க, சும்மா ஒரு லைன். இப்போது நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சஸில் இங்கே ஒரு ஹாஃப் லைன் போட்டு வச்சுருக்கோம், அதாவது 6 இன்ச்சஸில். இந்த க்ராச்சோட பிரெத்துலேருந்து ஹாஃப் வந்து 12ஓட ஹாஃப் வந்து 6 வந்து நம்ம போட்டு வச்சுருக்கோம். இங்கேருந்து நம்ம கீழே வரைக்கும் ஸ்ட்ரைட் லைன் வரைய போகிறோம். ஓகேங்களா, 6 இன்ச்சஸ் கேப்பில் ஒரு ஸ்ட்ரைட் லைன். இதுதான் மிட் பாயிண்ட், நம்மளோட பேண்ட்டோட மிட் அப்படிங்கிறத குறிக்கும். ஓகேங்களா, ஓகே 6 இன்ச்சஸில் நம்ம இப்போ லைன் போட்டோம். இதுதான் நம்ம பேண்ட்டோட, அதாவது நம்ம மார்க்கிங்கோட மிட் லைன். ஓகேங்களா, இதிலேருந்து இப்போ இங்கே வாங்க. இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொன்னல, இதுமாதிரி பெருசாகவே போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, கீழே பாட்டம் நம்ம ஆங்கிள் ரவுண்ட் எவ்வளோ வந்துச்சு 11 வந்துச்சு. அதை நம்ம 4ஆக டிவைட் பண்ணியிருக்கோம், அப்போது 2.25 வந்துச்சு. ஓகேங்களா, நம்ம சீம் அலவன்ஸ் டோட்டலாக 1 இன்ச் விட போகிறோம். அப்போது 2.25 இந்த பக்கம் 2.25 அந்த பக்கம் 2.25 தான் நம்ம மார்க் பண்ணுவோம். அதாவது இந்த மிட் லைன்லேருந்து லெஃப்ட் சைடில் 2.25, ரைட் சைடில் 2.25 தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அப்போது நமக்கு எவ்வளோ கிடச்சிச்சு, நான் 11 டிவைட் பண்ணும்போது 2.25 கிடச்சிருக்கு. அந்த 2.25 கூட நம்ம எவ்வளோ ஆட் பண்ண போகிறோம்னா, இந்த பக்கம் 1/2 இன்ச், அந்த பக்கம் 1/2 இன்ச். ஓகே, பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே இந்த மிட் பாயிண்ட்லேருந்து கரெக்டாக இந்த மிட் பாயிண்ட்லேருந்து 2.25. ஓகே, அந்த பக்கமும் அதே 2.25. ஓகேங்களா, புரிஞ்சில? இங்கே 2.25, இங்கேயும் 2.25. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ், அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச். ஓகே, டோட்டலாக 1 இன்ச் நமக்கு சீம் அலவன்ஸ் வந்துருக்கு. இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, 37 நம்மளோட ஹைட். ஓகே, 37ஓட ஹாஃப் எவ்வளோன்னு பார்த்தோம்னா நமக்கு நம்மளோட ஹைட் எவ்வளோ 37ஓட ஹாஃப் எவ்வளோன்னு பார்க்கணும். 37ஓட ஹாஃப் வந்துட்டு நமக்கு 18.5 வரும். 37 2ஆக டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி டேப் வச்சு நீங்கள் அளந்து பார்க்கலாம். இந்த 1 இன்ச்சை கொண்டு வந்து இந்த 37ல் வச்சு இப்படி இழுத்து பிடிச்சிங்கன்னா கரெக்டாக டேப் வந்து பாதியில் வந்து நிற்கும். நமக்கு பாருங்கள் 18.5. இப்போது மேலேருந்து ஹிப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹிப்பிலேருந்து 18.5க்கு ஒரு லைன் நம்ம ஒரு மார்க் போட்டுக்கலாம். இந்த 18.5 இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஹைட்டோட மிட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட நீ ரவுண்ட். நம்ம முட்டியோட அளவு எடுத்தோம்ல, அதை வந்து இந்த ஹாஃபில் தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஓகே, இதோட லென்த் நமக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா, இதோட ரவுண்ட் வந்து டோட்டலாக நமக்கு அளவு எடுத்ததில் 16 வந்துச்சு. ஓகேங்களா, அதை நம்ம 4ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு 4 கிடச்சிருக்கு. அப்போது அந்த 4ஐ வந்து இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4 மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு 4 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே ஒரு லைனை போட்டுடலாம். ஓகே, இதில் வந்து இதிலே நம்ம சீம் அலவன்ஸ் இந்த பக்கம் ஒரு ஹாஃபு, அந்த பக்கம் ஒரு ஹாஃப் விட போகிறோம். ஓகே,
இங்கே ஒரு 1/2 இன்ச், இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச், அதே மாதிரி இந்த சைடு ஒரு 1/2 இன்ச். ஓகே, இப்போ அடுத்தது வந்து இங்கே ஒரு லென்த் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நீ பாயிண்ட்டுக்கும் இந்த ஆங்கிளுக்கும் ஒரு லென்த் இருக்குது, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட். இப்போ இதோட சென்டரை நம்ம பார்க்க போகிறோம். டேப் அப்படி இது மேலே வைங்க. ஓகேங்களா, உங்களுக்கு 18.5 கிடச்சிருக்கும். இந்த டேப் அப்படி இந்த 1 இன்ச் அப்படியே எடுத்துகிட்டு போய் இந்த 18.5 மேலே வைக்கிறோம். இப்போ டேப் எங்கே மடங்குதுன்னு பாருங்கள், இந்த இடத்துல மடங்குது. 9.25 இதோட பாதியை நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் லென்த்தோட 1/2 மார்க் பண்ணுறோம், அதுதான் நமக்கு நீ லென்த்து, நீ ரவுண்டு. ஓகேங்களா, இப்போ நீக்கும் பாட்டமுக்கும் இருக்கிற லென்த்தோட 1/2 வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிட்டோம். இதுக்கு அளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீ லென்த் எவ்வளோ கிடச்சிருக்கோ, நீ லென்த்துன்னு நீயோட ரவுண்டு எவ்வளோ கிடச்சிருக்கோ, இங்கே எவ்வளோ 4 மார்க் பண்ணியிருக்கீங்கன்னா இங்கே 3.5, இதை விட ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம மார்க் பண்ணிடலாங்களா, 3.5. இந்த பக்கம் அந்த பக்கம் 3.5. இங்கேயும் ஒரு லைன் டார்க்கன் பண்ணிடுங்க. இது இப்போது இங்கெல்லாம் எப்படி 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டோமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த க்ராச்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து க்ராச்லேருந்து ஒரு கர்வ் வந்து இங்கே நம்ம ஜாயின் பண்ணிடலாம். நீ லென்த்தில் நீ ரவுண்டில், அதுலேருந்து வந்து இந்த மிட் பாயிண்ட்டு, அதுலேருந்து வந்து இந்த ஆங்கிள். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒன் சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த க்ராச் சைடு இப்படி ஜாயின் பண்ணணும். இந்த ஃபோல்டட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே லைன் போட்டிருக்கோம்ல, இந்த லைன்லேருந்து வாங்க. அவ்வளோதான், நம்ம மார்க் போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியுதுங்களா? இதை தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். முன்னாடி ஆங்கிளில் நம்ம 2 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஆங்கிளில் வந்து கிடச்சிருக்க லென்த்தை விட 2 இன்ச்சஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ண போகிறோம். ஆங்கிள்லேயும் நம்ம வந்து இது வச்சு தைக்க போகிறோம், அதாவது கேன்வாஷ் வச்சு நம்ம வந்து நல்ல ஒரு ஸ்டிஃபான ஆங்கிள் தைக்க போகிறோம். ஓகேங்களா, 2 இன்ச்சஸ் அதுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ஏன்னா கேன்வாஷோட அகலமே நமக்கு வந்து 1 இன்ச் வரும். ஸோ நம்ம வந்து மடித்து திருப்பும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம வந்து இங்கே வந்து கார்னர், அதாவது ஃபோல்டட் சைடையும் நம்ம கட் பண்ணி 2 பீஸாக எடுத்துட்டோம். இது நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் மட்டும்தான். இனி தான் நம்ம பேக் பீஸ் கட் பண்ண போகிறோம். பேக் பீஸ்க்கு இதை அப்படியே போட்டுடணும். இதை காமிக்கிறேன் பாருங்கள்.
பாருங்க ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இன்னொரு பீஸ் அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸ்க்கு எப்படி சிங்கிள் ஃபோல்ட் பண்ணமோ அதே மாதிரி சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கிராச் சைட் 2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இங்கே இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைட்லலாம் 1 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம மேலே ஹிப்பு கிட்ட 1 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம். காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த ஹிப் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்துட்டு 2 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, 2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து 1 இன்ச் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 இன்ச் கூட இந்த ஹிப் இடத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ரொம்ப க்ராஸாக இருக்கும், நாங்கள் தைக்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடும். அதனால நான் வந்து ஒரு 1 இன்ச் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த 1 இன்ச்லேருந்து இந்த ஹிப்புக்கு இந்த கார்னருக்கு பார்த்தீங்களா, ஃபோல்டட் கார்னருக்கு ஒரு க்ராஸ் நான் வரைய போகிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த கிராச் சைடில் இருக்குல்ல, இந்த பக்கம்லாம் நம்ம வந்து 2 இன்ச்சஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இந்த கிராச் இருக்குல்ல, இங்கேயும் நம்ம வந்து ஒரு 2 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இங்கே லைன் போட்டுக்கலாம். இங்கே 2 இன்ச்சஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த துணி இப்படி லைட்டாக இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. இங்கே வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு கர்வ் வரைஞ்சிக்கோங்க. ஓகே, அப்புறம் கீழே வாங்க. கீழே வந்து நம்ம வந்து 1 இன்ச் மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். நமக்கு அதுக்கு மேலே தேவைப்படாது. கிராச் சைடு மட்டும்தான் நமக்கு 2 இன்ச் அளவுக்கு தேவைப்படும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உட்காந்து எந்திரிக்கும் போது நமக்கு ஒரு ஃப்ரீயாக இருக்கும். அதுக்காக இப்போ வந்து இங்கே மேலே இருக்கிற இந்த 2 இன்ச்சையும் இங்கே இருக்கிற இந்த 1 இன்ச்சையும் ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு பேக் பார்ட்டும் முடிஞ்சிச்சு. இதை நம்ம கட் பண்ணிடுவோம். அப்புறம் இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோல்டட் சைடு, இந்த ஃபோல்டட் சைடு இருக்கிற அளவை அப்படி நம்ம எக்ஸாக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் மட்டும்தான் விட்டு கட் பண்ணுவோம். மற்றபடி எக்ஸாக்டாக அந்த அளவை நம்ம மார்க் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த மார்க்கிங்கில் நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸும் கட் பண்ணியாச்சு, பேக் பீஸும் கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இனி நமக்கு ஸ்டிச்சிங் மட்டும்தான். சைடெலாம் அடித்து நம்ம வந்து எலாஸ்டிக் வைக்கிறது. எலாஸ்டிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க, அதுவும் நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவில் நாளைக்கு சொல்லித்தரேன். இன்றைக்கி கிளாஸ் இவ்வளோ தான். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து புரியல, இந்த இடத்துல மெஷர்மெண்ட்ஸ் புரியல, ஃபார்முலா புரியலைனாலும் கேளுங்க. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா பாருங்கள், 2.5 மீட்டர் துணி. ஓகேங்களா, ஆனால் எவ்வளோ துணி மிச்சம்னு பாருங்கள். வீட்டுக்கு பாருங்களேன், நமக்கு டோட்டலாக இந்த ஒரு பீஸ் பேக் பீஸ் ஒன்று, இதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் ஒன்று, அவ்வளோதாங்க மிச்சம். பாருங்கள், நான் வந்து டோட்டலாக 2.5 மீட்டர் எடுத்துருந்தேன். எனக்கு வந்து இவ்வளோ மிச்சம் ஆகுது பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு சுடிதாருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிச்சமாகிற துணியை நம்ம வந்து மேலே டாப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோ வந்து டாப் தைக்கிறது தான். இதோட டாப் நான் வந்து நியூ மாடலில் ஃப்ரண்ட் ப்ளீட்டட் குர்த்தி இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படி தைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்குவேன், இந்த ஃபேப்ரிக்கை. சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட முடியுது. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கையும் நீங்கள் தச்ச பிக்சரையும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்துடலாம். தேங்க்யூ.